கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 147 சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்பாள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாதுகாப்பை குறிக்கிறது. இந்த பாதுகாப்பு இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்குன்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகாதபடிக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நம்முடைய ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கும் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு பக்தனை குறித்து நமக்கு தெரியும். இந்த யோபு பக்தன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவன். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் இந்த யோபு அவன் எப்பொழுதும் தேவனுக்கு பலி செலுத்துகிறவனாயிருந்தான், தேவனை தேடுகிறவனாயிருந்தான். இது நிமித்தமாய் யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலியடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலி இருக்கிற வரைக்கும் அவன் பிள்ளைகளை தொட முடியலை சாத்தான். ஆனால் எப்பொழுது வேலி அவனை விட்டு, அவன் குடும்பத்தை விட்டு வேலி ஆண்டவரே எடுத்து விட்டாரோ, ஆண்டவரே அந்த வேலியை அகற்றினாரோ, அன்றைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இழப்பு வந்தது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு தாழ்பால் இருக்கணும், ஜெபம் என்கிற தாழ்பால் இருக்கணும், ஆண்டவரை தேடுகிற தாழ்பால் இருக்கணும். இதுதான் உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு. நிறைய குடும்பத்தில் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க, நிறைய குடும்பத்தில் தேவனை தேடாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கு யோபு குடும்பத்தை விட்டு என்னைக்கு ஆண்டவர் அந்த வேலையை எடுத்தாரோ இழப்பு. உன் குடும்பத்தில் இன்னைக்கு இழப்போடு கூட இருக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்தில் அநேக போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வேலை இல்லைன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. குடும்பம், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படலையே, என் பிள்ளை உயர்வை சந்திக்கலையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நோக்கி தான் அந்த காலை வேளையில் கர்த்தர் பேசுகிறார். ஏதோ காலையில் எந்திரிச்சோம், ஏதோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம், அதன்படி ஜெபம் அல்ல. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்பாகவே அதிகாலையில் எழும்பி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். 1 மணி நேரமாக தெய்வ சமூகத்தில் அமருகிற பழக்கம் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உன் வீட்டின் தாழ்பாள்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் எப்போது ஆண்டோடைய முகத்தை யோபு 42ஆம் அதிகாரத்தில் இந்த யோபு பார்த்தானோ, பார்த்த பிறகு இழந்ததெல்லாம் கர்த்தர் யோபுவுக்கு தந்தார். இன்றைக்கும் ஆண்டோடைய முகத்தை நீ பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இழந்ததெல்லாம் ஆண்டவர் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை அபிஷேகித்து தாரும். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.